Chapter checkup 3, question number 3. Fill in the blanks. இங்க வந்து dash கொடுத்திருக்காங்க. அத எழுதி நம்ம fill பண்ண போறோம். A question பாருங்க. 6 cm is equal to dash meter. இப்போ இங்க எவ்வளவு மீட்டர் வரும் அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும். சென்டிமீட்டர் இருக்கு, இங்க மீட்டர் இருக்கு. சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டருக்கு போறோம். இது ரெண்டும் எது பெரிய அளவுன்னு பாருங்க. மீட்டர் அப்படிங்கிறது பெருசு, சென்டிமீட்டர் அப்படிங்கிறது சின்னது. இப்ப சின்னதுல இருந்து பெருசுக்கு நம்ம கன்வர்ட் பண்ணனும் அப்படினா என்ன பண்ணுவோம்னா டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணா நம்மளால கன்வர்ட் பண்ண முடியும். இப்போ 1 மீட்டர் is equal to 100 சென்டிமீட்டர். அதனால இது என்ன பண்ணலாம் அப்படினா 100 ஆல டிவைட் பண்ணிடலாம். சொல்யூஷன் 6 சென்டிமீட்டர் is equal to dash மீட்டர். அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா 6 100 ஆல டிவைட் பண்ண போறோம். 6 100 ஆல டிவைட் பண்ணுவோம். இப்போ டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 1 க்கு அப்புறம் ரெண்டு zeros இருக்கு. ரெண்டு zeros இருக்கு அப்படினா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா இங்க இருந்து 2 டிஜிட் சரிங்களா? இப்ப டெசிமல் பாயிண்ட் அந்த இடத்துல தான் இருக்கும். ஹோல் நம்பரான டெசிமல் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கும். இங்க இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா லெஃப்ட் சைடுல 2 டிஜிட் தள்ளி டெசிமல் பாயிண்ட் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டிஜிட் மட்டும் தான் இங்க இருக்கு. இன்னொரு டிஜிட் இல்ல அப்படினா அதுக்கு பதிலா 0 ன்னு எழுதிக்கலாம். 0.06 ன்னு எழுதணும். 6 100 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா 0.06 ன்னு வரும். மீட்டர்னால மீட்டர். 6 centimeter is equal to 0.06 meter. B question பாருங்க. 1.23 kilogram is equal to dash gram. கிலோகிராம் கிராம் இருக்கு. ரெண்டுல எது பெரிய மெஷர்மென்ட் பாருங்க. கிலோகிராம் தான் பெருசு, கிராம் அப்படிங்கிறது சின்னது. பெருசுல இருந்து சின்னதுக்கு போறோம். பெருசுல இருந்து சின்னதுக்கு போனோம் அப்படினா என்ன பண்ணுவோம்னா மல்டிப்ளை பண்ணுவோம். 1 kilogram is equal to 1000 grams. அதனால இது என்ன பண்ணலாம்னா 1000 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். சொல்யூஷன் 1.23 kilogram is equal to dash gram. 1000 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 1.23 into 1000. 1000 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 1 க்கு அப்புறம் எவ்வளவு zeros இருக்கு பாருங்க. 1 2 3 3 zeros இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா டெசிமல் பாயிண்ட் ரைட் சைடுல இருக்கக்கூடிய 3 டிஜிட் லெஃப்ட் சைடுல கொண்டு வரணும். லெஃப்ட் சைடுல கொண்டு வந்தீங்கன்னா 1 2 3 ஒரு டிஜிட் இல்லனா அதுக்கு பதிலா 0 ன்னு இருக்கு. என்ன கிடைக்குது? 1230 கிராம். நெக்ஸ்ட் சி क्वेश्चन பாருங்க. 13.21 divided by dash is equal to 1.321 ன்னு இருக்கு. 13.21 எதால டிவைட் பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்கும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க 13.21 இருக்கு. இங்க ஆன்சர் என்ன வந்திருக்கு அப்படினா இங்க இருக்கக்கூடிய டெசிமல் பாயிண்ட் இந்த சைடு இருக்கு. ஒரே ஒரு டிஜிட் மட்டும் மாறி போயிருக்கு. இந்த சைடு அப்படினா லெஃப்ட் சைடுல டெசிமல் பாயிண்ட் இருக்கு. லெஃப்ட் சைடுல டெசிமல் பாயிண்ட் வருது அப்படினா நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது ஒரே ஒரு டிஜிட் மட்டும் வந்திருக்கிறதுனால நான் என்ன எழுதுறேன் அப்படினா 10 ஆல டிவைட் பண்ணணும். 10 அப்படினு சொல்லி எழுதுறேன். சொல்யூஷன் 13.21 divided by 10 is equal to 1.321. 10 ஆல நீங்க டிவைட் பண்ணிட்டீங்க அப்படினா 1.321 ன்னு கிடைக்கும். 13.21 இருக்கு divided by 10. 1 க்கு அப்புறம் எவ்வளவு 0 இருக்கு? ஒரே ஒரு 0 மட்டும் இருக்கு. ஒரு 0 இருந்துச்சு அப்படினா டெசிமல் பாயிண்ட் இருக்கு இல்லையா? இங்க இருக்கு. இந்த டெசிமல் பாயிண்ட். இதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா டெசிமல் பாயிண்ட 1 டிஜிட் முன்னாடி கொண்டு வரணும். லெஃப்ட் சைடுல 1 டிஜிட் முன்னாடி கொண்டு வரணும் அப்படினா என்ன வரும்? 1.321. அதான் இது. நெக்ஸ்ட் டி क्वेश्चन பாருங்க. dash into 1000 is equal to 6.3. 1000 ஓட என்ன மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 6.3 கிடைக்கும் அப்படினு கேக்குறாங்க. சொல்யூஷன் dash into 1000 is equal to 6.3. இத நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படினா இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அது ஈக்குவல் கன்செப்ட் போகும்போது என்னவா மாறிடும்? டிவைடா மாறிடும். இல்லையா? 6.3 1000 ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்க அப்படினா என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கறத பாருங்க. 1 க்கு அப்புறம் எவ்வளவு 0 இருக்கு பாருங்க. 1 2 3
3 zeros இருக்கு. 3 zeros இருக்கிறதுனால டெசிமல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்க இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட லெஃப்ட் சைடு கொண்டு போக போறோம். எவ்வளவு அப்படின்னா 3 டிஜிட் தள்ளி கொண்டு போறோம். இங்க ஒரே ஒரு டிஜிட் மட்டும் தான் இருக்கு, மீதி 2 டிஜிட் இல்ல. அது ப 0 இருக்கு. 0 எடுத்தீங்கன்னா 0.0063 ன்னு எழுதலாம். 0.0063 அப்படின்னு சொல்லி எழுதலாம். இதோட ஆன்சர் என்ன வருதுன்னா 0.0063. இத மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 2 3 3 zeros என்ன பண்ணுவோம், நம்ம 3 டிஜிட்டை வந்து லெஃப்ட் சைடுல கொண்டு வந்துருவோம். 3 டிஜிட் என்ன வருதுன்னு பாருங்க, 1 2 3 3 டிஜிட் இருக்கு இல்லையா, இங்க பாருங்க 1 2 3 இருக்கு. இப்போ 3 டிஜிட்டை முன்னாடி கொண்டு வந்தீங்க அப்படின்னா 6.3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க, dash into 10 is equal to 0.006. Solution, dash into 10 is equal to 0.006. இப்போ இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்கு, the equal ஆன்சர் போனா என்னவா மாறிடும், டிவைடா மாறிச்சு அப்படின்னா 0.006 divided by 10. 1 கம்மியா ஒரு zeros இருக்கு, ஒரு zeros மட்டும் இருக்கு. ஒரு zeros இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், இங்க இருக்கக்கூடிய டெசிமல் பாயிண்ட் இருக்கு, அத லெஃப்ட் சைடுல ஒரு டிஜிட் தள்ளி கொண்டு வருவோம். ஒரே ஒரு டிஜிட் மட்டும் தள்ளி கொண்டு வருவோம். ஒரு டிஜிட் தள்ளி கொண்டு வரணும் அப்படின்னா இங்க இருந்து இங்க கொண்டு வரணும். இங்க கொண்டு வரும்போது 0.0006 அப்படின்னு இருக்கு இல்ல. இப்போ இத இங்க கொண்டு வந்தோம் அப்படின்னா இங்க 1 2 3 4 டிஜிட் இருக்கு. இல்ல அப்படின்னா டெசிமல் பாயிண்ட் நீங்க என்ன பண்ணலாம், இங்க இருக்கிறத இந்த சைடு கொண்டு வரும்போது அந்த சைடு போயிடும் 6. இப்போ 0.0006 ன்னு கிடைக்குது. 0.0006 தான் இதோட ஆன்சர். இப்போ இத மல்டிப்ளை பண்ணி பாருங்க. மல்டிப்ளை பண்ணும்போது 1 க்கு அப்புறம் ஒரே ஒரு 0 மட்டும் இருக்கு. இப்போ ஒரே ஒரு 0 அப்படின்னா ஒரே ஒரு டிஜிட்டை மட்டும் லெஃப்ட் சைடுல கொண்டு வரும். இந்த பாயிண்ட்டை ரைட் சைடுல கொண்டு வரும். இத இங்க கொண்டு போய்ட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0.006 இந்த ஆன்சர் அப்படி கிடைக்கும். F क्वेश्चन பாருங்க, dash divided by 100 is equal to 0.032. Solution, dash divided by 100 is equal to 0.032. இப்போ இங்க எதுல இருக்கு, டிவைட்ல இருக்கு, அது ஈக்குவல் கான்செப்ட் போகும்போது என்னவா மாறிடும், மல்டிப்ளிகேஷனா மாறிடும். மல்டிப்ளிகேஷனா மாறிச்சுனா 0.032 into 100. 1 கம்மியா ஒரு zeros இருக்கு பாருங்க, 1 2 zeros இருக்கு. இப்போ 2 zeros இருக்கு அப்படினா நீங்க என்ன பண்ணுவீங்க, டெசிமல் பாயிண்ட் இங்க இருந்து 2 டிஜிட் தள்ளி வைக்கணும். இப்போ 2 டிஜிட் தள்ளி வச்சோம் அப்படினா 1 2 டிஜிட் தள்ளி வைக்கும்போது 3.2 அப்படி சொல்லி கிடைக்கும். 3. your answer 3.2. 3.2 100 ஆல டிவைட் பண்ணுங்க. இப்போ டிவைட் பண்ணீங்க அப்படினா இங்க டெசிமல் பாயிண்ட் இங்க இருந்து 1 2 டிஜிட் தள்ளி வைங்க. இப்போ இங்க லெஃப்ட் சைடுல நம்ம 2 டிஜிட் தள்ளி வச்சோம் அப்படினா இங்க ஒரே ஒரு டிஜிட் மட்டும் தான் இருக்கு, ஒரு டிஜிட் இல்ல. அதனால 0.032 ன்னு எழுதலாம். இதான் என்னுடைய ஆன்சர்.